அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆடி மாத மகா சங்கடஹர சதுர்த்தி நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆவணி மாத விநாயகர் சதுர்த்திக்கு முன்பாக வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தியே இதனைத்தான் மகா சங்கடகர சதுர்த்தி என அழைக்கப்படுகிறது. இன்றைய தினம்தான் நாம் மக்கள் சதுர்த்தி, அதாவது சங்கடகர மகா சதுர்த்தி நாள் என கொண்டாடுகிறோம். வருடம் முழுவதும் எத்தனையோ சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து வழிபாடு செய்த பலனை இந்த ஒரு நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்வதன் மூலம் அனைத்து விநாயகப் பெருமானின் பெற முடியும் என்பது, விநாயகரின் அருளை பரிபூர்ணமாக பெற முடியும் என்பது நம்பப்படுகிறது. முக்கியமாக ஆடி மாதத்தில் ஆவணி மாதத்திற்கு முன்பாக வரும் இந்த இறுதியாக வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகப் பெருமானை வழிபடுவதால் இந்த ஒரு வருடம் வழிபட்டதற்கு சமமாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட மகா சங்கடகர சதுர்த்தி நாளன்று எளிமையான முறையில் வீட்டில் வழிபாடு செய்யும் முறையை பற்றித்தான் பார்க்க போகிறோம். முழு முதற் கடவுளாகும் நவ கிரகங்களின் தலைவராகவும் திலகக்கூடியவர்தான் நம்முடைய பரம்பொருள் பிள்ளையார் அவர்கள். அவருக்குரிய திதியாக சதுர்த்தி திதி திகழ்கிறது. அதிலும் ஆடி மாத செவ்வாய்க்கிழமையில் வருவது இன்னும் சிறப்பு. ஆடி மாதத்தில், அதாவது ஆடி செவ்வாய் தேடிக்குழி என்பார்கள். இந்த மாதத்தில் புனிதமாக நீராடிவிட்டு இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் சங்கடகர சதுர்த்தி என்று விரதம் இருந்தால் அனைத்து அருளையும் விநாயகப் பெருமானின் அருளோடு பெற முடியும் என்பது நம்பிக்கையாகும். இந்த நாட்களில் எந்த தொழில் தொடங்க நினைத்தாலும் அது கண்டிப்பாக வெற்றியாக அமையும். அதிலும் தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி நாம் சங்கடகர சதுர்த்தி என்று கூறுவோம். அந்த சதுர்த்தி தினத்தில் விரதம் இருந்து பரம்பொருள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய சங்கடங்கள் அனைத்தும் தீரும். அப்படிப்பட்ட சங்கடங்களை அறுக்கும் விரதமே சங்கடஹர சதுர்த்தி விரதமாகும். அப்படிப்பட்ட சங்கடகர சதுர்த்தியிலேயே மிகவும் விசேஷமான சதுர்த்தியாக திகழ்வதுதான் மகா சங்கடகர சதுர்த்தி. புதிதாக சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்க நினைப்பவர்கள் இந்த நாளிலிருந்து ஆரம்பிப்பது நல்ல பலனை தரும். ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருக்க இயலாதவர்கள் கூட இந்த மகா சங்கடகர சதுர்த்தி திதியில் தவறாமல் பயன்படுத்தி விநாயகரின் அருளை கண்டிப்பாக பெற முடியும். இந்த வருடம் மகா சங்கடகர சதுர்த்தி என்பது ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வருகிறது. அதனால் அதற்கு முதல் நாளை வீட்டை சுத்தமாக செய்து வைத்து கொள்ளுங்கள். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி வைத்து விரதம் இருக்க ஆரம்பிக்க வேண்டும். விரதம் இருப்பவர்கள் மாலை நேரத்தில் வழிபாடு செய்யலாம். விரதம் இருக்க முடியாத இவர்கள் என்பவர்கள் வழிபாட்டை மட்டுமே மேற்கொள்ளலாம். அப்படி வழிபாட்டை மட்டும் மேற்கொள்ள நினைப்பவர்கள் காலை 10:45 மணியிலிருந்து 11:45 மணிக்குள்ளே அல்லது மாலை 5 மணியிலிருந்து இரவு 10:30 மணிக்கு இந்த வழிபாட்டை கண்டிப்பாக செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். வீட்டில் பிள்ளையார் பெருமானை எந்த ரூபத்தில் இருந்தாலும் அவரை சுத்தமாக செய்து சந்தன குங்குமம் வைத்து அவருக்கு மிகவும் பிடித்தமான அருகம்புல் மலையை கட்டி போடுங்கள். கண்டிப்பாக விநாயகப் பெருமான் போட்டோ இல்லாதவர்கள் ஒரு சாணத்தை குமிழாக பிடித்தோ அல்லது மஞ்சளை பிள்ளையாராக பிடித்தோ அருகம்புல் சாத்தி மன உள்ள தூய்மையோடு விநாயகப் பெருமானை இன்றைய நாட்களில் வழிபடுங்கள். இந்த ஆண்டு முழுவதும் வழிபட்டதற்கு சமமாக இருக்கும் அவ்வளவு சக்தி மிகுந்த இந்த சங்கடகர சதுர்த்தியில் வழிபடுங்கள். இயன்றவர்கள் வெள்ளருக்கன் பூ, வாசனை மிகுந்த திரைவம் ஏதாவது ஒரு மலரை பயன்படுத்திக் கொள்ளலாம். மாலை போட்டுக்கொள்ளலாம். அடுத்ததாக விநாயகப் பெருமானுக்கு முன்பாக 11 அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபம் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும். இந்த தீபம் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தவாறு இருக்கலாம். பிறகு இந்த தீபத்திற்கு முன்பாக ஒரு வாழை இலையை விரித்து கொள்ளுங்கள். அந்த வாழை இலையில் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து, அது மஞ்சள் பிள்ளையார் என்றால் சுத்தமான கடைகளில் அந்த மஞ்சளை வாங்கி வந்து உள்ளங்கையில் மஞ்சளை குட்டி தண்ணீருடன் பிசைந்து விநாயகர், அதாவது விநாயகரை நினைத்து ஒரு உருவம் பிடித்து கூம்பாக அதன் மேல் அருகம்புல் சாத்தி மஞ்சள் குங்குமம் இட்டு அவரை பிள்ளையாராக மனதில் நிறுத்து கொண்டு நீங்கள் கண்டிப்பாக வழிபடலாம். அவ்வாறு முடியாதவர்கள் கலசத்தில் நாளியில் நெல் பரப்பியும் கலசத்திற்கு மஞ்சள் பிள்ளையார், அதாவது பிள்ளையாரை வரவழைத்தும் நீங்கள் கண்டிப்பாக வழிபடலாம். அடுத்ததாக அருகம்புல்லை சாற்றி மலர்களை சாற்றி வைத்து கொள்ளுங்கள். அதன் முன் பிள்ளையாருக்கு முன்பாக நெய்வேத்தியம் வைக்க வேண்டும்.
அதுக்கு மோதகம், நெய் கொழுக்கட்டை மற்றும் முக்கியமாக விநாயகப் பெருமானுக்கு பிடித்த அவல் பொரிகடலை இதனை முன்பாக வைக்க வேண்டும். சர்க்கரை பொங்கல், சுண்டல், பாயாசம், தேன், பொரிகடலை, கொழுக்கட்டை, பழங்கள், இனிப்பு வகைகள் போன்றவை எதுவெல்லாம் உங்களால் செய்ய இயலுமோ அவை அனைத்தையும் செய்து வைக்க வேண்டும். பிறகு வாசனை மிகுந்த உதிரிப்பூக்களை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். தங்களுக்கு தெரிந்த விநாயகரின் மந்திரத்தை 108 முறை கூறி அர்ச்சனை செய்யுங்கள். எந்த மந்திரமும் ஓதத் தெரியாது என்பவர்கள் ஓம் விநாயக நமக எனவும் மந்திரத்தையும் கூறி வழிபாடு அர்ச்சனை செய்யலாம். விநாயகர் அகவலை பாராயணம் செய்து கற்பூர தீப தூபம் ஆராதனை காட்டி 11 முறை பரம்பொருள் விநாயகப் பெருமானுக்கு 11, 7, 9 இந்த ஒற்றை வரிசையில். அது என்ன ஒற்றை வரிசை என்றால் லாபம் நஷ்டம் என்ற அடிப்படையில் செய்து கொண்டு இருந்தால் லாபம் என்றது 3வதாக வரும். அதுபோல நஷ்டம் என்றால் 4வது வரும், லாபம் என்றால் 5வதாக வரும், நஷ்டம் என்றால் 6வது வரும், லாபம் என்றால் 7வது. இந்த வரிசையில் ஒற்றைப்படை வரிசையில் நீங்கள் தோப்பு கரணம் போட்டால் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி அளிக்கக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி அபிஷேகத்தில் கலந்து கொள்வது கூடுதல் பலனை தருகிறது. 5 இரவு சந்திர தரிசனம் செய்த பிறகு விரதத்தை பூஜை செய்ய வேண்டும். சக்தி வாய்ந்த இது அற்புதமான நாளில் விநாயகப் பெருமானை வீட்டிலேயே வழிபாடு செய்பவர்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான சங்கடங்கள் நீக்கும் என்ற தகவலை நாங்கள் கூறி இந்த ஆன்மீக தகவலை உங்களிடம் ஒப்படைத்தது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.